கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? யோசுவா 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை யாருடையது என்று சொன்னால் அக்சாலுடையது. அக்சால் காலேபின் சகோதரனாகிய கேனாசின் மகனாகிய ஒத்னியேலை அவள் திருமணம் செய்கிறார். திருமணம் செய்துவிட்டு புறப்படும் போது அவள் தன் கணவரிடத்தில் சொல்லிக் கொண்டு வருகிறார், என் தகப்பன் எனக்கு கொடுத்த இடம் சற்று வறட்சியாக காணப்படுகிறது. ஆகவே நான் அவரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்க வேண்டும், ஒரு வயல்வெளியை கேட்க போகிறேன் என்று சொல்லி அவள் தகப்பனிடத்திற்கு வரும்போதே ஒரு திட்டத்தோடு வருகிறார். இரண்டாவது, அவள் தகப்பனிடத்தில் வந்து அவள் கேட்கிறவளாய் காணப்படுகிறார், எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாரும் என்று. மூன்றாவது, இதே வார்த்தை இன்னொரு இடத்தில் எப்படியாய் எழுதியிருக்கும் என்றால், நீர் கொடுத்த வறட்சியான இடத்தையும் நான் வைத்துக் கொள்ளுகிறேன், இன்னொரு ஆசீர்வாதமான இடத்தையும் தாரும் என்று சொல்லுகிறார். அதாவது தன் தகப்பன் கொடுத்ததை தவறு என்று சொல்லாமல், அது வேண்டாம் என்று சொல்லாமல், இதையும் நான் வைத்துக் கொள்ளுகிறேன், ஆனாலும் எனக்கு செழிப்பான ஒரு இடத்தையும் தாரும் என்று ஞானமாய் கேட்கிறவளாய் இருந்தாள். அப்படி இருந்த அவளுக்கு இங்கே வேதம் சொல்லுகிறது, காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை அல்ல, நிலங்களை கொடுத்தானாம். அதாவது ஒரு வயல்வெளியை கேட்டு பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று சின்ன காரியத்தோடு வந்தவள்தான் மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நிலங்களை பெற்று கொண்டவளானால். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சாதாரண ஒரு மகள் தன் தகப்பனிடத்தில் ஒரு ஆசிர்வாதத்தை கேட்கும் போது அந்த தகப்பன் மேலான ஆசிர்வாதங்களை கொடுப்பார் என்று சொன்னால், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உன்னதமானவராயிற்றே. அது மாத்திரமல்ல, அவர் நம் எல்லோருக்கும் தகப்பன் ஆயிற்றே. அது மாத்திரமல்ல, அன்பில் அவரை போல ஒருவரும் இல்லையே. அப்படி என்றால் அவர் நமக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுப்பது எவ்வளவு நிச்சயமானது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆனால் அதற்கு நாம் இந்த அக்சாலை போல செயல்பட வேண்டும். முதலாவது, நாம் ஆண்டவரிடத்திற்கு வரும்போதே ஒரு திட்டத்தோடு ஒரு தரிசனத்தோடு கடந்து வர வேண்டும். இரண்டாவது, அவரிடத்தில் தைரியமாய் கேட்க வேண்டும். மூன்றாவது, எப்படி கேட்க வேண்டும் என்பதில் நம் கவனம் தேவை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்களை, பிரச்சனைகளை, பாடுகளை அனுமதித்திருக்கலாம். ஏன் ஆண்டவரே எனக்கு இது என்று நாம் ஏன் என்று கேள்வி கேட்காமல், மாறாக ஆண்டவரே நீர் அனுமதித்த பிரச்சனைகளை, போராட்டங்களை, கண்ணீரின் பாதைகளை எல்லாம் நான் அமைதியாய் கடந்து வருகிறேன், ஆனாலும் எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தாரும் என்று கேட்டு பாருங்கள். கேட்கிறதை மாத்திரமல்ல, கேளாத அநேக காரியங்களையும் ஆண்டவர் கொடுப்பது நிச்சயம். இன்றைக்கு நாமும் அக்சாலை போல நம் பரம தகப்பனிடத்தில் கேட்போம். ஒன்றை கேட்கும் போது அநேகத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,